விசிகாவுமே சரி, இல்ல காங்கிரஸுமே சரி, 2 பேருமே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆட்சியில விசிகாவாவது எங்களுக்கு அதிகாரம் வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னுலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வந்துட்டு எங்களுக்கு எதுவுமே வேணாம், படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி நாங்க எதுவுமே கேட்கல அப்படின்றபோது, அப்ப திமுக வந்து காங்கிரஸ விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா என்ன? விஜய் கட்சி ஒண்ணு இருக்கு, தாவேகா ஒண்ணு இருக்கு. நீ குடுக்கலன்னா நான் அங்க போயிடுவேன். செகண்ட் ஆப்ஷன் அத வைக்கிறாங்களா? இல்ல நல்லா திரும்பவும் நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு நீ வேணாமே வேணான்னு சொல்றதுக்கு இவருக்கு எந்த உரிமையும், அதிகாரமும் இல்ல. தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சு. வேற கட்சியோட தான் கூட்டணி வைக்க போறோம். ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்கு வாங்க போறோம்னு சொன்னா, செல்வ பெருந்தகையினுடைய நிலைமை என்ன? ஏன் நேத்து அழகிரி இருந்தாரு, இன்னைக்கு இவரு இருக்கிறாரு. ம். இன்னொருத்தர் கூட வரலாமே. காங்கிரஸ் இருந்தா தான் திமுகவுல ஜெயிக்க முடியுமா சார்? காங்கிரஸ் இருந்தா இல்ல, கூட்டணி இல்லாம திமுகவுல ஜெயிக்க முடியாது. அது காங்கிரஸ் வந்து ரொம்ப ஒரு பலமான ஒரு கட்சியா தமிழ்நாட்டுல? இருக்க போய் தானே அவங்களுக்கு 10 எம்பி குடுக்குறீங்க. ம். ஆமாவா இல்லையா? ம். அப்ப அதெல்லாம் யோசிக்கணும்ல. அது அவர்களுடைய பலம் என்னன்றது கூட்டணியில இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும்.